Hello students, welcome to Hiba Max 12th Standard Business Max Chapter 2 Exercise 2.11 இந்த வீடியோல பார்க்கலாம். Evaluate the following integrals as a limit of the sum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Limit of the sum. இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம இன்டெகிரல் பண்ணுவோம் இல்லையா? இன்டெகிரல் பண்ணி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கண்டுபிடிப்போம். லாஸ்ட் எக்ஸசைஸ்ல காமா இன்டெகிரல் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த எக்ஸசைஸ்ல நம்ம லிமிட்டோட சம் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? First question பாருங்க, integration 0 to 1 x plus 4 into dx. இதான் நம்ம கொடுத்துருக்க first question. And நான் சைடில் ஒரு 4 ரிசல்ட் எழுதியிருக்கேன். இந்த 4 ரிசல்ட்டும் நமக்கு தெரியணும். சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி நம்ம 10th 11thலாம் படித்தது தான். Summation of natural number 1 2 3 ஆட் பண்ணுறோம்னா r is equal to 1 n and function வந்து r தான் இருக்கு. நான் 1 plus 2 plus 3 plus up to n வரைக்கும் வருதுன்னா ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 2. Next, r equal to 1 to n, r square numbers ஓட sums எப்படி add பண்ணுவோம்? n into n plus 1 into 2n plus 1 by 6. அடுத்து same r equal to 1 to n, r cube value natural numberக்கு square பண்ணும். n into n plus 1 by 2 whole square. அப்புறம் summation of 1 வந்து n தான். சரிங்களா? 1 to n னா ஒரே ஒரு டேர்ம், அதுதான் n. ஸோ வேல்யூ வந்து n எடுத்துக்கணும். இந்த ரிசல்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கோங்க 0 to 1 x plus 4 into dx. ஸோ இந்த சம்மில் நம்ம அப்ளை பண்ண போகிற ஜென்ரல் ஃபார்முலா இதுதான் எல்லா சம்முக்கும் எழுதுவோம். என்னன்னு பார்க்கலாம். a to b f of x into dx is equal to limit n turns to infinity, h turns to 0, summation of r is equal to 1 to n, h into f of a plus r into h. இதுதான் ஃபார்முலா. நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸ் இப்படி இருக்கும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இருக்கும். f of x into dx கொடுத்துருப்பாங்கன்னா இந்த டேர்மில் மாற்றி எழுதணும். லிமிட் அப்ளை பண்ணி சம்மேஷன் அப்ளை பண்ணி h கண்டுபிடிச்சிட்டு f of a plus r into hன்னு கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான் விஷயம். இந்த டேர்மை இப்படி மாற்ற போகிறோம். இப்படி மாற்றிட்டோன்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ 0ன்னு கிடைக்கிது, பியோட வேல்யூ 1 அப்படின்னு தெரியுது, எஃப் ஆஃப் எக்ஸோட இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்கிறது தெரியுது. இது எல்லாம் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஃபார்முலாவில் பாருங்கள் ஹெச்னு ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ ஹெச் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஹெச்சுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, பி மைனஸ் ஏ பை என். இங்கே பியோட வேல்யூ 1, a வேல்யூ 0 divided by n, that is equal to 1 by n. இது h ஓட வேல்யூ. அடுத்து இன்னொரு டேர்மும் கண்டுபிடிக்கணும் பாருங்க, f of a plus r into h. ஸோ நெக்ஸ்ட் அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். f of a plus r into h. h வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? f of a, a ஓட இடத்துல என்ன இருக்கும்? 0 plus r அப்படியே தான் இருக்கும். h ஓட இடத்துல இப்போ என்ன இருக்குது? 1 by n மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி மாறும்? f of 0 plus r by n. 0 plus r by n வேல்யூ டைரெக்டாக f of r by n நீங்கள் எழுதிக்கலாம். இந்த லைனே இல்லாமல் கூட எழுதிக்கலாம். சரியா? இந்த லைன் புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கேன். வேணான்னா டைரெக்டாக இந்த லைன் எழுதணும். புரியுதா? இப்போ இந்த f of x ஃபங்க்ஷனை நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா என்னோட f of x என்னது? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? f of x x plus 4. ஸோ இப்போ f of x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? r by n. f of x இருக்கிற இடத்துல நான் இப்போ என்ன எழுதணும்? r by n plus 4 இருக்கறனால plus 4 ஆட் பண்ணிக்கணும். புரியுதா? f of x வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? f of xக்கு x plus 4. அப்போ x இருக்கிற இடத்துல r by n எழுதிக்கிட்டா போதும். இப்போ கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 0 to 1 x plus 4 into dx, that is equal to limit n turns to infinity, summation of r equal to 1 to n, h ஓட வேல்யூ எடுத்து h ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க? 1 by n. ஸோ h இருக்கிற இடத்துல 1 by n. அடுத்து f of a plus r into h வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? r by n plus 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இனி இதை சிம்பிளிஃபை பண்ணணும்.
எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? 1/n ஃபஸ்ட்டு இன்சைட் மல்டிபிள் பண்ணணும். ஸோ லிமிட் n turns to infinity summation of r is equal to 1 to n 1/n இன்சைட் கொண்டு போகும்போது r/n ஸ்கொயர் ப்ளஸ் 4 1 4/n கிடைக்கும். இப்போ இங்கே லிமிட் எப்படி இருக்கு பாருங்க, ஆரோட வேல்யூ தான் இருக்கு. அப்போ n வந்து இங்கே கான்ஸ்டன்ட் தான், nன்றது கான்ஸ்டன்ட். அப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை நான் வெளியே எடுத்து எழுதிக்கலாம், ரைட்டா? அண்ட் ஃபர்ஸ்ட் இதில் n ஸ்கொயர் இருக்கு, அடுத்த இதில் n இருக்கு. ஸோ நான் இந்த லிமிட்டை மட்டும் வெளியே வச்சுட்டு சம்மேஷனை உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ ஆன்சர் எப்படி இருக்கும்? லிமிட் n turns to infinity bracket ஓப்பன் பண்ணிடலாம். summation of r is equal to 1 to n ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? r/n ஸ்கொயர், நடுவில் ப்ளஸ் இருக்கு. அகேன் summation of r is equal to 1 to n 4/n எழுதிக்கணும். தனியாக பிரித்து எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ 1/n ஸ்கொயரை நான் வெளியே எழுதலாம். 1/n வெளியே வரும், 4/n இங்கே வெளியே வரும். ஏன்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான், ஆரே கிடையாது. இங்கே ஆர் மட்டும் தான் வேணும், ஆர் உள்ளே இருக்கு. ஆர் இல்லாமல் இருக்கிற எல்லாத்தையும் வெளியே எடுத்து எழுத போகிறேன். நெக்ஸ்ட் லைனில் நான் 1/n ஸ்கொயர் வெளியே எழுதியிருக்கேன், 4/n மட்டும் தான் வெளியே எழுதியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்கு, சரியா? இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இதில் என்ன பார்த்தோம்? சம்மேஷன் ஆஃப் ஆர், சம்மேஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ன்றது n இன்டூ n + 1/2. அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் 1 அப்படின்றது n. அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், சரியா? லிமிட் n turns to infinity 1/n ஸ்கொயர் அப்படியே இருக்கும். சம்மேஷன் ஆஃப் r is equal to 1 to n into r இருக்குன்னா நான் என்ன ஃபங்க்ஷன் எழுதணும்? n into n + 1/2 நேச்சுரல் நம்பர் வருது எடுத்து எழுதணும். ப்ளஸ் 4/n சம்மேஷன் ஆஃப் 1 to n 1 இருக்குன்னா n எழுதிக்கணும். இது ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? அதை எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ கேன்சல் பண்ண முடியாது, இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? இதில் ஒரு n இருக்குது, இதில் ஒரு n இருக்குது, கேன்சல் ஆகிடும். இதில் ஒரு n, இதில் ஒரு n கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் எனக்கு n + 1/2 இன்டூ n மட்டும்தான் இருக்கும், கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட் லைனில் லிமிட் n turns to infinity இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். n வந்து இது ரெண்டுத்துக்குமே காமன், கரெக்டுங்களா? அப்போ நான் n/n எழுதலாம், ப்ளஸ் 1/n எழுதலாம். அண்ட் இது ரெண்டுத்துக்குமே காமனாக எனக்கு 2 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 4 இருக்கு, சரியா? இப்போ இந்த n கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 1 இருக்கும், இங்கே 1/n. இப்போ லிமிட் பாருங்க, n turns to infinity. எப்போ என்னோட வேல்யூ இன்ஃபினிட்டி ஆகுதோ 1/n வேல்யூ 0 ஆகிடும். 1/∞ நான் 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே n இருக்கு, என்னோட இடத்துல நான் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 1/n வேல்யூ என்ன மாறிடும்? 0ன்னு மாறிடும், கரெக்டாக? அப்போ நம்ம லிமிட் இனி ரிமூவ் பண்ணிடலாம். என்னோட ஆன்சர் எப்படி இருக்கும்னா 1 + 1/n வேல்யூ 0 / 2 + 4. ஸோ 1 + 0 1, 1/2 + 4, 4 2s are 8, 8 + 1 9, 9/2. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். புரியுதா? இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1 x + 4 into dx ஓட வேல்யூ 9/2. லிமிட் அப்ளை பண்ணும்போதும் கேன்சல் பண்ணும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் இதுதான். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் இன்டகிரேஷன் 1 to 3 x into dx. ஸோ எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஈஸியான சம். சொல்யூஷனில் கிவன் எழுதிடலாம் 1 to 3 x into dx. இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று கம்பேர் பண்ணுவோம்ல, அது எழுதணும்ல. a to b f of x into dx is equal to limit n turns to infinity h turns to 0 summation of r is equal to 1 to n h into f of a plus r into h. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணணும் நம்ம. இப்போ a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ 3, h ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? b minus a by n. b ஓட வேல்யூ 3, a வேல்யூ 1 divided by n. 3 minus 1 2, 2/n. h ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? f of a plus r into h. ஸோ f of a வேல்யூ என்னது 1 plus r வேல்யூ அப்படியே எழுதிக்கணும். h ஓட வேல்யூ 2/n கண்டுபிடிச்சிருக்கோம்.
ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் f of 1 plus 2 into r by n கிடைக்கும். 2 into r by n. ஸோ இதை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்? f of xல சப்ஸ்டியூட் பண்ணோம். பட் இங்கே f of x ஓட வேல்யூவே x தான். f of x ஓட வேல்யூவே x தான். அப்போ இதோட வேல்யூ இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வரும். கரெக்டாக? ஏன்னா f of x ஓட வேல்யூவே என்னது? x தான். f of x is equal to x. அப்போ f of x இருக்கிற இடத்துல என்ன வருதோ அதுதான் ஆன்சரும். which is equal to 1 plus 2r by n. சைடில் எழுதிக்கோங்க. f of x is equal to x. இப்போ இங்கே 1 வந்ததுன்னா ஆன்சர் 1 தான். 2 இருக்குன்னா ஆன்சர் 2. 3 இருக்குன்னா ஆன்சர் 3. அப்போ 1 plus 2r by n இருந்ததுன்னா 1 plus 2r by n. அதுதான் வேல்யூ. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஜெனரல் ஃபார்முலால எழுத போகிறோம். ஜெனரல் ஃபார்முலா என்ன? லிமிட் 1 to 3 x into dx is equal to limit n turns to infinity summation of r is equal to 1 to n. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? h ஓட வேல்யூ 2 by n. அடுத்து f of x 1 plus 2r by n. ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். 2 by n இப்போ இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். லிமிட் n turns to infinity summation of r is equal to 1 to n. 2 by n இன்சைட் கொண்டு போகிறேன். அப்போ 2 by n into 1 அதே தான். அப்புறம் 2 2s are 4 r by n ஸ்கொயர்னு கிடைக்கும். கரெக்டா? இப்போ இது ரெண்டுத்தையும் நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் லைனில் லிமிட் n turns to infinity சம்மேஷன் உள்ளே கொண்டு போயிடலாம். 2 கான்ஸ்டன்ட் வெளியே எழுதிடலாம். என்னுமே கான்ஸ்டன்ட் வெளியே எழுதிடலாம். சரிங்களா? இல்லை நான் ஒரு வாட்டி எழுதிட்டு எழுதுறதுனாலும் சரி, இல்லைனா டைரெக்டாக எழுதிடலாம். ஏன்னா இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா வரும். சம்மேஷன் ஆஃப் r equal to 1 to n. 2 by n கான்ஸ்டன்ட் வெளியே வந்துருச்சுன்னா 1 தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே 4ம் n ஸ்கொயரும் தான் கான்ஸ்டன்ட். சம்மேஷன் ஆஃப் r is equal to 1 to n. r மட்டும் பேலன்ஸ் இருக்கு எழுதிக்கலாம். இப்போ சம்மேஷன் ஆஃப் 1 ஓட வேல்யூ n தானே? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? லிமிட் n turns to 0 2 by n into n plus 4 by n square summation of r is equal to 1 to n. r இருக்கு, natural number. n into n plus 1 by 2. கிளியரா? இப்போ கேன்சல் பாருங்க. n கேன்சல் ஆகிடும். இதுலேயும் ஒரு n, இதில் ஒரு n கேன்சல் ஆகிடும். 2 1s are 2 2 times. ஸோ இங்கே டினாமினேட்டரில் எதுவுமே கிடையாது. ரைட்டா? அடுத்து பாருங்க. லிமிட் n turns to infinity. இப்போ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? 2 plus 2 into n plus 1 divided byல ஒரு n இருக்கு. கரெக்டா? பேலன்ஸ் எல்லாமே எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் எனக்கு மிச்சம் இருக்கு. இந்த n ரெண்டுத்துக்குமே வருமா? இந்த n by n வரும், 1 by n வரும். ரெண்டுத்துக்குமே வரும். அண்ட் ரெண்டுத்துக்குமே 2 காமன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? லிமிட் n turns to infinity 2 காமனாக எடுத்துடுறேன். அப்போ 1 plus 2 வெளியே வந்துருச்சு. இந்த டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. n by n plus 1 by n. ஏன் இப்படி எழுதுறோம்? n கேன்சல் ஆகிட்டு 1ன்னு மாறிடும். அண்ட் 1 by n அடுத்த லைனில் நான் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். when n turns to infinity 1 by n turns to 0. அப்போ இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். சரிங்களா? இது தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் லைனில் எனக்கு 2 காமனாக இருக்குது. 1 plus 1 2 plus 1 by n 0ன்னு மாறிடும். அப்போ 2 2s are ஆன்சர் என்ன? 4. இதுதான் லிமிட் 1 to 3 x into dx ஓட வேல்யூ. ஈஸியான சம்ஸ். அடுத்த சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். லிமிட் 1 to 3 2x plus 3 into dx. இங்கே 2x plus 3ன்னு வருது. சரிங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடுங்க. 1 to 3 2x plus 3 into dx. ஜென்ரல் ஃபார்ம் என்ன? a to b f of x into dx is equal to limit n turns to infinity h turns to 0. இது n, இது h, difference இருக்கணும். summation of r is equal to 1 to n h into f of a plus r into h.
இப்போ given ஒன்றுனா எழுதுங்க. a is equal to 1, b is equal to 3, h எப்படி கண்டுபிடிப்போம்? b minus a by n. b ஓட வேல்யூ 3 minus 1 by n, 2 by n. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? f of a plus r into h. ஸோ a ஓட வேல்யூ என்னது? 1. r ஓட வேல்யூ எப்படி இருக்கணும்? h ஓட வேல்யூ 2 by n. ஸோ வேல்யூ f of 1 plus 2r by n ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் f of x ஓட வேல்யூ என்ன? f of x is equal to 2x plus 3. அப்போ நான் கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை 2 into பண்ணணும், அப்புறம் plus 3 பண்ணணும். இதில் தானே சப்ஸ்டியூட் பண்ணணும் நம்ம, கரெக்டா? ஸோ இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கேன். 2 into 1 plus 2r by n plus 3. இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷனாக இருக்கும். 2 inside கொண்டு வந்தால் 2 1s are 2, 2 2s are 4 into r by n plus 3. அப்போ 2 plus 3 என்னது? 5. ஸோ 5 plus 4r by n. இதுதான் நம்ம ஃபங்க்ஷன். ஸோ ஜென்ரல் ஃபார்மில் இதுதான் சப்ஸ்டியூட் பண்ணவும் போகிறோம். ஸோ லிமிட் 1 to 3, 2x plus 3 into dx is equal to limit n turns to infinity, summation of r is equal to 1 to n, h ஓட வேல்யூ 2 by n, balance f of a plus r plus h ஓட வேல்யூ 5 plus 4r by n. இப்போ இந்த 2 by n நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? இன்சைட் கொண்டு போகணும், அப்புறம் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். சேம் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோமோ அதே தான். limit n turns to infinity, summation of r is equal to 1 to n, 2 into 5, 10 by n, 2 4s are 8, r by n square. இதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா? limit n turns to infinity, 10 by n கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறேன். summation of r is equal to 1 to n, 1 மட்டும் இருக்கும், plus இங்கே 8 by n square constant, summation of r is equal to 1 to n into r மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் லைனில் limit n turns to infinity, 10 by n, summation of 1 ஓட வேல்யூ என்னது? n, plus 8 by n square, summation of r is equal to 1 to n, r வந்து natural number, n into n plus 1 by 2. n n cancel பண்ணிடலாம். இதில் ஒரு n-ம் இதில் ஒரு n-ம் cancel ஆகிடும். 2 1 time, 2 4 time. இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? limit n turns to infinity, 10 plus 4 times of n by n. இங்கே பிரித்து எழுதிட்டேன், ஏன்னா ஆல்ரெடி 3 சம் பார்த்துட்டோம், நான் 2 சம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். n by n plus 1 by n. இல்லைன்னா இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா நம்ம எழுதணும். இந்த n n கூடயும் நான் டிவைட் பண்ணுறேன், நடுவில் ப்ளஸ் இருக்குது, 1 கூடயும் இது டிவைட் ஆகும் இல்லையா? அப்போ இதை ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டா 1. அடுத்த லைனில் n ஈக்குவல் டு நான் இப்போ இன்ஃபினிட்டின்னு மாற்றுறேன். அப்போ 1 by n என்னவா மாறும்? 0ன்னு மாறிடும். இப்போ இந்த டேர்ம் அப்படியே 0 ஆகிடுமா? அப்போ எனக்கு வெறும் 1 மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் லைனில் 10 plus 4 into 1 plus 0. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. ஸோ 10 plus 0 plus 1 1, 4 1s are 4, which is equal to 14. இதுதான் நம்ம ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எப்படி கொண்டு வரோன்ட்டு? சேம் ஸ்டெப்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. ஆர்டராக ஃபஸ்ட்டு சம் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்து 4th கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், லிமிட் 0 to 1 x square into dx. சொல்யூஷனில் கிவன் ஒரு வாட்டி எழுதிடலாம். 0 to 1 x square into dx. ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு எழுதிடலாம்? a to b f of x into dx is equal to limit n turns to infinity, h turns to 0, summation of r is equal to 1 to n, h into f of a plus r into h. இப்போ 1 by 1 கண்டுபிடிக்கலாம். a ஓட வேல்யூ 0, b ஓட வேல்யூ 1,
h ஓட வேல்யூ b minus a by n, b value 1 minus 0 by n which is equal to 1 by n. இது h ஓட வேல்யூ. அடுத்து f of a plus r into h. a ஓட வேல்யூ என்னது 0 plus r into h ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 by n. இப்போ இது எப்படி மாறும் f of 0 எடுத்துடலாம், r ones are r by n. இப்போ ஃபங்க்ஷன் என்ன நமக்கு f of x இடத்துல என்ன இருக்கு x ஸ்கொயர். அப்போ f of x equal to x ஸ்கொயரா. அப்போ f of r by n, f of r by n is equal to r by n whole square. சரியா, இது மட்டும்தான் டிஃபரன்ஸ். xனா x ஸ்கொயர், r by n r by n whole square. இப்போ இதை நான் ஜெனரல் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். Integration of 0 to 1 x square into dx is equal to limit n turns to infinity, summation of r is equal to 1 to n, h ஓட வேல்யூ 1 by n into f ஓட வேல்யூ என்னது r by n whole square. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணலாம், ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. ஸோ n வெளியே எடுத்துடலாம், r ஸ்கொயர் மட்டும் உள்ள வச்சுக்கலாமா. limit n turns to infinity, summation of r is equal to 1 to n, 1 by n and இங்க n ஸ்கொயரும் இருக்கு. அப்போ 1 by n கியூபை வந்து நான் வெளியே எடுக்கணும். கரெக்டாக இங்கே ஒரு n, இதில் n ஸ்கொயர் இருக்கு. அப்போ 1 by n கியூப் வெளியே வந்துடும். பேலன்ஸ் நமக்கு வெறும் r ஸ்கொயர் மட்டும்தான் உள்ள இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் லைனில் limit n turns to infinity, 1 by n cube, summation of r is equal to 1 to n, r square ஓட வேல்யூ. ஸ்கொயர் ஓட வேல்யூ என்னது n into n plus 1 into 2n plus 1 divided by 6 கிடைக்கும். கிளியரா? இப்போ இதை நான் இன்சைட் மல்டிபிள் பண்ணிடலாம். ஆர் இது மூணுத்துலேருந்து n காமனாக வெளியே எடுக்கலாம். n காமனாக வெளியே எடுக்கிறது தான் ஈஸி. 1 by n வரும். இப்போ இங்கே n plus 1 இருக்கு. n plus 1லேருந்து நான் இதை ரஃபாக எழுதி காமிக்கிறேன். n plus 1 இருக்கு. இதுலேருந்து நான் n வெளியே எடுக்கிறேன்னு வைங்களேன். இங்கே n இருக்கிற இடம் 1ன்னு மாறிடும். ஆனால் இங்கே n இல்லை, அது நான் 1 by n எழுதிப்பேன். புரியுதா? இதை தான் இங்கே செய்ய போகிறோம். இதுதான் இந்த இடத்துல நம்ம செய்ய போகிறோம். சரியா? ஸோ லிமிட் n turns to infinity 1 by n cube, அந்த டிவைடட் பை 6 எதுவுமே பண்ண வேண்டாம். n அப்படியே இருக்கட்டும். இதுலையும் n வெளியே எடுக்கிறேன், இதுலையும் n வெளியே எடுக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு n, அடுத்ததுலேயே ஒரு n வரும். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு n வெளியே எடுத்துட்டோம். ஸோ 1, இங்கே n இல்லை, அப்போ 1 by n. அடுத்த டேர்ம் n வெளியே எடுத்துட்டோம். ஸோ 2 ப்ளஸ் 1 மட்டும் இருக்கு. அப்போ 1 by n மட்டும் இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து டிவைடட் பைல 6 இருக்கும். சரியா? கிளியரா? இப்போ n கியூபும் n கேன்சல் ஆகிடும். இது அப்படியே கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு இந்த வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த வேல்யூலையும் நான் நெக்ஸ்ட் லைன் லிமிட் n டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறேன். அப்போ 1 by n-ஓட வேல்யூ என்ன ஆகிடும் 0ன்னு மாறிடும். ஸோ இதுவும் 0, இதுவும் 0. பேலன்ஸ் நமக்கு வேறு எதுவுமே இல்லை. 1 + 1 by n இடத்துல 0, 2 + 1 by n இடத்துலையும் 0 by 6 பேலன்ஸ் இருக்குல்ல, அதை எழுதிக்கலாம். அடுத்த லைன் எப்படி மாறும் 1 + 0 1, 2 + 0 2, 1 × 2 2, 2 by 6, 2 1 time, 2 3 time. ஸோ ஃபைனல் வேல்யூ 1 by 3ன்னு கிடைக்கும். இதான் இன்டிகிரேஷன் ஆஃப் 0 to 1 x square into dx ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஃபுல் எக்ஸசைஸ் ஒரே மாடல் தான், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.